Hello guys, welcome to my YouTube channel. Let's code with Rishi. இந்த சேனலில் நம்ம ஃபுல்லாக HTML அண்ட் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். HTML ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ நான் க்ரியேட் பண்ண ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஒரு வெப் பேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நான் இதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ காட்டுறேன். இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணால் இப்போ நான் ஃபோர்ட் மஸ்டாங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணேன். அந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணோடனே உள்ளார போயிருக்கு. ஸோ ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் சொன்னல சார்ட் வச்சு நம்ம ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டேபிள்ஸை வச்சு. ஸோ அதை நான் உங்களுக்காக பண்ணியிருக்கேன். மஸ்டாங் மட்டும் இல்லை, அண்ட் டெஸ்லா பற்றியும் நான் கொஞ்சோண்டு எழுதி வச்சுருக்கேன். எனக்கு கார்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால் நான் கார்ஸ் பற்றி கொஞ்சோண்டு உங்களுக்கு ஓவர்வியூக்கு எடுத்திருக்கேன். மார்க்கி தெரியுது உங்களுக்கு, மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நோட் பேடை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ HTML ஓப்பன் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஹெட் இருக்குது, ஹெட்டுக்குள்ளார நான் வந்து டைட்டில் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ சென்டர் அலைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்டர் பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் டேப் ஓப்பன் பண்ணி அது கீழே ஃபாண்ட்டுன்னு கொடுத்து கார்ஸ் அண்ட் ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ கார்ஸ் வந்து சைஸ் 7 இருக்கும். அது கீழே வந்து அபவுட் கார்ஸ் நான் அலைன் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபாண்ட் சைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், ஃபாண்ட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அபவுட் த கார்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் வேணுமோ, ஸோ அபவுட் த கார்ஸ் மேலே இருக்கிற ஃபாண்ட் அதெல்லாம் பண்ணியாச்சு. அதேமாதிரி நான் பேராகிராஃபையும் இது பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மேலே ஸ்க்ரோல் அப் பண்ணி பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ இது பேசிக் பேஜ் அதுங்கிறனால ஹெச்ரெஃப் அப்படின்னு மஸ்டாங் கார் பற்றி பேருக்கு mustang.html டெஸ்லா இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ண பேஜஸ் mustang.html இதெல்லாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், ரொம்பவே ஃபன்னாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த டெஸ்லா அப்படின்ற பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறவங்களுக்கு ஒரு ஓவர்வியூ காட்டியாச்சு. ஸோ அதே மாதிரி டெஸ்லா மாடல் பேர் டைட்டில் கொடுத்தாச்சு, அபவுட் டெஸ்லா மாடல். அதுக்கு அபவுட் டெஸ்லா மாடல் அந்த மாதிரி டைட்டிலுக்குலாம் நான் என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் மேலே பார்க்கலாம். ஃபாண்ட் சைஸ் மாற்றிருப்பேன், அது மாற்றிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் கொடுத்துருக்கேன், ஒரு 4-5 லைன்ஸ் உள்ள பேராகிராஃப். ஸோ நெக்ஸ்ட் மாடல் கேலரி அப்படின்னு போட்டு இமேஜ் சோர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் POI அப்படிங்கிறது சும்மா தான் ஒரு நேம்காக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே JFIF பிக், அதனால் இப்படி இருக்குது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டேபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மாடல், மேனுஃபேக்சர், ஆன் ரோட் ப்ரைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரியே ப்ரைஸ் லிஸ்ட் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்தமாரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், சின்ன சின்ன வெப் பேஜஸ் நிறைய பண்ணலாம். ஆக்சுவலி நான் நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கான லேஅவுட், பேசிக் லேஅவுட்டே நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக காட்டுறேன் CSS முடிச்சதுக்கப்புறம். ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் HTML. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் CSS கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃபார் நவ்.